1908ல ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்துல மசாரோ இபுகா அப்படின்ற ஒரு குழந்தை பிறகுது. பிறந்த 2 வருஷத்துல அந்த குழந்தையோடைய அப்பாவோ ஒரு ஆக்சிடென்ட்ல இறக்குறாரு. இதனால தன்னுடைய இளமை காலம் முழுக்க பாட்டி வீட்லயே தான் வளர ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு வளர சொல்லவே டெக்னாலஜி மேல அதிக அளவுல ஆர்வம் இருந்துச்சு. இதனுடைய விளைவா ஒரு யூனிவர்சிட்டியில 1933ல இன்ஜினியரிங் படிப்பை படிச்சு முடிச்சு ஒரு கெமிக்கல் கம்பெனில வேலைக்கும் சேர்றாரு. வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச வருஷங்கள்லயே 2ஆம் உலக போர் தீவிரமா நடக்க ஆரம்பிக்குது. அதனால ஜப்பானுடைய ராணுவ கப்பல் படையில ஜாயின் பண்றாரு. அங்க தன்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நண்பரை மசாரோ இபுகா சந்திக்கிறாரு. அவர் பேர் தான் அகியோ மொரிட்டோ. இவங்க 2 பேருக்கும் டெக்னாலஜி மேல அதிக அளவுல ஆர்வம் இருந்துச்சு. அத பத்தி மாத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு நாளடைவுல ரொம்பவே திக் ஃப்ரெண்ட்ஸா ஆகிட்டாங்க. இப்படியே போகிட்டு இருக்கு. 2ஆம் உலக போரும் முடிவுக்கு வருது. 2 பேருமே ராணுவத்துல இருந்து வெளியே வந்து 2 பேருமே ஒரு பக்கம் தன்னுடைய பொழப்ப தேடி போயிடுறாங்க. ஒரு பக்கம் மசாரோ இபுகா டோக்கியோல இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோடைய 3வது மாடியில காற்று வசதி கூட இல்லாத அளவுல இருக்க ரொம்பவே சின்னதா ரேடியோவை ரிப்பேர் பண்ற கடையை ஸ்டார்ட் பண்றாரு. அவருடைய இந்த வியாபாரத்துல பெரிய அளவுல லாபமும் இல்ல. தன் கடையில வேலை செய்யற 2-3 பசங்களுக்கு கூட சரியா சம்பளத்தை கொடுக்க முடியாம தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு வந்தாரு. இந்த நேரத்துல தான் ரொம்ப நாள் கழிச்சு அவருடைய பழைய நண்பனான மொரிட்டோ அகியோவை சந்திக்கிறாரு. இவங்க 2 பேர் மனசுக்குள்ளவும் மிகப்பெரிய அளவுல ஒரு கனவும் இருந்துச்சு. நாம ஒரு டெக்னாலஜி கம்பெனியை ஆரம்பிச்சு இந்த உலகத்தையே கலக்கணும்னு. ஆனா அந்த நேரமோ 2வது உலக போர் முடிஞ்ச நேரம். ஜப்பான் ப்ராடக்ட்னு சொன்னாலே உலகம் முழுக்க லோ குவாலிட்டி ப்ராடக்ட்னு யூஸ் பண்ணாம தள்ளி வைப்பாங்க. இந்த நிலையை நாம மாத்தி காமிக்கணும்னு மொத்த மோட்டிவேஷனோட கையில இருந்த எல்லா பணத்தையும் போட்டு கூட தெரிஞ்ச 20 பேரை சேர்த்துக்கிட்டு டோக்கியோ டெலிகம்யூனிகேஷன் என்ஜினியரிங் கார்ப்பரேஷன் அப்படின்ற கம்பெனியை தொடங்குறாங்க. இவங்களுடைய முதல் ப்ராடக்டான எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரை மார்க்கெட்ல ரிலீஸ் பண்றாங்க. நினைச்சு பார்க்காத அளவுல மிகப்பெரிய அளவுல தோல்வியை சந்திக்கிறாங்க. சரின்னு மறுபடியும் சலிக்காம நிறைய முயற்சிகள் எடுத்து டேப் ரெக்கார்டர், எலக்ட்ரிக் குஷன் ஹீட்டர்னு அடுத்தடுத்து எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே மறுபடியும் மிகப்பெரிய தோல்விகள்ல தான் வந்து முடிஞ்சிட்டு இருந்துச்சு. இவங்க 2 பேர் கையில இருந்த எல்லா பணமுமே செலவாகி காலியாகி இருந்துச்சு. ஆனா மனசுல இருந்த அந்த தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காம இருந்தாங்க. சரியா கம்பெனி ஆரம்பிச்சு 4 வருஷம் கழிச்சு ஜப்பான்லயே முதல்ல டிரான்சிஸ்டர் அப்படின்ற கருவியை மார்க்கெட்ல ரிலீஸ் பண்றாங்க. பட்டி தொட்டி எல்லாம் இந்த ப்ராடக்ட்டை பத்தியும் கம்பெனியை பத்தியும் தான் பேச்சு. நினைச்சு பார்க்காத அளவுல மிகப்பெரிய வெற்றியா இந்த ப்ராடக்ட் ஜப்பான் மார்க்கெட்ல அடையுது. ஜப்பான்ல குட்டி ரூம்ல ஆரம்பிக்கப்பட்ட இந்த கம்பெனி ஒரு பெரிய பில்டிங்க்கு மாற்றப்படுது. ஜப்பானுடைய மார்க்கெட்ல அவங்களுடைய கம்பெனி பெரும் பங்கா இருக்க தொடங்குது. இதனால கம்பெனியோட பெயரையும் மாத்துறாங்க. படிப்படியா பல முயற்சிகளுடைய விளைவா இன்னைக்கு உலகத்துல இருக்க பல நாடுகள்ல எங்க ஜப்பான்னா லோ குவாலிட்டி ப்ராடக்ட்னு சொன்னாங்களோ அதே நாடுகள்ல தான் ஜப்பானுடைய சோனி ப்ராடக்ட் தான் என்னைக்குமே பெஸ்ட்னு சொல்லி வாங்கிட்டும் யூஸ் பண்ணிட்டும் போறாங்க. அன்னைக்கு 20 பேரோட ஆரம்பிச்ச இந்த கம்பெனி இன்னைக்கு 1 லட்சத்துக்கு மேற்பட்ட எம்ப்ளாயீஸோட 3.7 ட்ரில்லியன் சொத்து மதிப்போட இன்னைக்கும் ஓடிட்டு இருக்கு. இதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில நாம ஆசைப்பட்டு எடுத்து வைக்கிற பல முயற்சிகளுக்கு தோல்விகளா வந்து குவியலாம். அதை ஹேண்டில் பண்ண விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தாலே போதும். கண்டிப்பா இன்னைக்கு இருக்க யங் ஜெனரேஷனுக்கு தன்னம்பிக்கை அப்படின்ற விஷயம் நல்லாவே இருக்கு. ஆனா இந்த டெக்னாலஜி உலகத்துல நம்மள சுத்தி இருக்க பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நாம ஆசைப்படுற கோல்ஸ் அடைய தடையாதான் இருந்துட்டு இருக்கு. நமக்கு ஏற்படுற பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னால நம்ம மைண்ட்ல ஒரு கிளாரிட்டியும் மன நிம்மதியும் எப்பவுமே இல்லாம ஓடிக்கிட்டே தான் இருக்கும். உலகத்துல இருக்க பல உலகத்தர மியூசிஷியன்ஸ், ஆர்டிஸ்ட், ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆரம்பிச்சு கிரியேட்டிவ் பர்சன் வர எல்லாருக்குமே காமனான ஒரு விஷயம் இருக்கு. இதை தான் நம்மள சுத்தி இருக்க பல மதங்களும் காலங்காலமா சொல்லுது. அதுதான் ஸ்டில்னஸ், அதாவது மன அமைதி. இந்த ஸ்டில்னஸ் நம்ம கிட்ட இருந்தாலே நம்ம வாழ்க்கையை எந்த ஒரு தடையும் இல்லாம நாமளே டிசைன் பண்ணிக்கலாம். சந்தோஷம், புகழ், காசு, ரிலேஷன்ஷிப்னு எல்லாமே நம்மள தேடி வர ஆரம்பிக்கும். எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லாம இந்த டெக்னாலஜி உலகத்தை சர்வைவ் ஆக சிம்பிளா 3 ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணாலே போதும். அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல டீடைலா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு வீடியோல சொல்ற எல்லாமே ஸ்டில்னஸ் இஸ் தி கீ அண்ட் ஏன்ஷியன்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் a modern life written by ரயன் ஹாலிடே அப்படின்ற புக்ல இருந்து தான் எடுத்து சொல்றேன். சோ எந்த ஒரு டைம் வேஸ்டும் இல்லாம வீடியோக்குள்ளார போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு இருக்க நாய்ஸியான டெக்னாலஜி உலகத்துல பல கார்ப்பரேட் முதலாளிகள் கன்சியூமர் கிட்ட இருந்து காசை எதிர்பார்க்கறது இல்ல, நம்மளுடைய வேல்யூபிளான டைமை திருட அட்டென்ஷனை தான் எதிர்பார்க்கறாங்களாம். சோஷியல் மீடியா நோட்டிபிகேஷன்ஸ், தேவையில்லாத அப்டேட்ஸ், பிரேக்கிங் நியூஸ் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்றதுன்னு இதனால தேவையில்லாத பிம்பம் நம்ம மனசுல உருவாக ஆரம்பிக்குமாம். டிவி, வெப் சீரிஸ், மூவிஸ்ல வர கேரக்டர்ஸ் மாதிரி
நாமளும் லுக்ஸ் வச்சுட்டு இருந்தாதான் சக்சஸ்ஃபுல் நாமன்னு கருத ஆரம்பிப்போமாம். இதனாலேயே நம்ம மேலேயே நிறைய டவுட்ஸ் நமக்கே வர ஆரம்பிக்கும். ரொம்பவே வீக்கா எமோஷனலா ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். நம்ம பிரெயினை தொடர்ந்து சப்கான்ஷியஸா இப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டே தான் வராங்க நமக்கே தெரியாம. அதை தவிர்த்து வெளியே வர ஸ்டில்னஸ் என்ற விஷயம் ரொம்பவே நம்ம வாழ்க்கையில முக்கியமானது. பல பேர் இந்த மன அமைதியும் மைண்ட் கிளாரிட்டியும் நமக்கு வரணும்னா மெடிடேஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனா மெடிடேஷன் இல்லாமயே ஆத்தர் சொல்ற 3 சிம்பிள் ஸ்டெப்பை டே டு டே லைஃப்ல அப்ளை பண்ணாலே போதும். டிஸ்ட்ராக்ஷனை தவிர்த்து நம்ம கோல்ஸ்ல ஈஸியா ஃபோக்கஸ் பண்ணி ஜெயிக்கலாமாம். லிஸ்ட்ல இருக்க முதல் ஸ்டெப் என்னன்னா மேனேஜ் யுவர் இன்புட்ஸ். 1990ஸ்ல பல சயின்டிஸ்ட் ஒரு ரிசர்ச்சை கண்டக்ட் பண்றாங்க. அதனுடைய பெயர் CNN எஃபெக்ட். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனை 24/7 சோஷியல் மீடியா அப்டேட்ஸ் நியூஸ்னு கன்சியூம் பண்ண வச்சு இருந்திருக்காங்க. இதனுடைய விளைவா அவருடைய பிரெயின் ரொம்பவே ரியாக்டிவா ஆக ஆரம்பிச்சுதான். தேவையில்லாத நியூஸை பத்தி டிஸ்கஸ் பண்றதுன்னு ஆரம்பிச்சு அதிக அளவுல இன்னும் என்டர்டைன்மெண்ட் வேணும்னு என்டர்டைன்மெண்ட் பசி அப்படின்ற நிலையா அவருடைய பிரெயின் அடைஞ்சு இருந்துச்சாம். நம்மளுடைய ப்ரிஷியஸான டைமை மீடியாவோட டிராமான்னு ஆரம்பிச்சு மற்றவங்களுடைய லைஃப்ல என்ன நடக்குதுன்னு கியூரியஸோட அதை பத்தி ஆர்கியூமெண்ட் வச்சுக்கிறதுன்னு அதுல டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு ஆத்தர் சொல்றாரு. அமெரிக்கன் எக்கனாமிஸ்ட் அண்ட் காக்னிட்டிவ் சைக்காலஜிஸ்ட் ஆன ஹெர்பர்ட் சைமன் என்ன சொல்றாருன்னா, நீங்க கன்சியூம் பண்ற இன்ஃபர்மேஷன் எவ்வளவுக்கு எவ்வளவு அட்ராக்டிவா வெல்த்தியா இருக்கோ அது நம்ம பிரெயினை ஈக்குவலா பாழாக்குற அட்டென்ஷனை உருவாக்குமாம். உதாரணத்துக்கு யூடியூப்ல பல கேட்டகரிஸ்ல வீடியோஸ் இருந்தாலும் நீங்க இன்ஃபர்மேட்டிவா இருக்க வீடியோஸ் தான் பார்க்கணும்னு கிளிக் பண்ணி உள்ள வந்தாலும் பல நேரம் அந்த வீடியோல இருக்க கமெண்ட்ஸை படிச்சுட்டும் ஸ்க்ரால் பண்ணிட்டும் இருப்போம். இதனால அந்த வீடியோவோட முழு கருத்தும் புரியாம அகைன் வேற எதனா என்டர்டைன்மெண்ட் கிடைக்குதான்னு கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டே தான் இருப்போம். இதுக்கு சொல்யூஷனா ஆத்தர் நம்மள லோ இன்ஃபர்மேஷன் டயட்டை ஃபாலோ பண்ண சொல்றாரு. அதாவது நம்மளுடைய பாடியை ஃபிட்டா ஹெல்த்தியா வச்சுக்க இந்த டயட்டை ஃபாலோ பண்ணு, இந்த எக்ஸசைஸ் பண்ணு, கிரீன் டீ குடின்னு பல பேர் நமக்கு சஜஸ்ட் பண்ணி இருப்பாங்க. ஆனா அப்படி ஃபிட்டா ஹெல்த்தியா இருக்கவங்களுக்கு மைண்ட் ஹெல்த்தியா இல்லைன்னா நம்ம கோல்ஸை சரியா அடைய அது கண்டிப்பா தடையா இருக்கும். அதாவது ஜங்க் ஃபுட்ஸ்னு ஆரம்பிச்சு ஸ்வீட் அதிகமா உள்ள பொருட்களை அதிகமா சாப்பிட்டா எப்படி உடம்பு அன்ஹெல்த்தியா ஆகுதோ அதே மாதிரி தான் டாக்ஸிக்கான மீடியா கன்சம்ஷனும் யூஸ்லெஸ் இன்ஃபர்மேஷனை கன்சியூம் பண்றதும் நம்ம மைண்டை அன்ஹெல்த்தியா ஆக்குமா. ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, உங்க முன்னாடி இருக்க டெக்னாலஜியோட ஸ்கிரீன்ஸ் ஒரு நியூக்ளியர் வெப்பனை விட ரொம்பவே ஆபத்தானதான். உதாரணத்துக்கு ஒரு சோஷியல் மீடியால இருக்க மீமை பார்த்து சிரிக்கிறது, ஒரு லைக் கிடைச்சா ஹாப்பி ஆகுறது, கேவலமான கமெண்ட் வந்தா வருத்தப்படுறது, கோவப்படுறதுன்னு அந்த ஸ்கிரீன்ஸ்க்கு நம்ம பிரெயினை எமோஷனலா கட்டுப்படுத்துற சக்தி நம்மள அறியாம இருந்துட்டு தான் இருக்கு. அதனால தான் டிவில வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்ல கூட ஒரு அட்ராக்டிவான மாடலை போடுறதுக்கு காரணம் நம்ம அட்டென்ஷனை ஈஸியா சம்பாதிக்க மட்டும்தான். இது எல்லாமே நம்ம பிரெயினை ஓவர் ஸ்டிமுலேட் பண்ணி அதுக்கு நம்ம நேரத்தை கொடுக்க வைக்குமா. இதுக்கு சிம்பிளான வழியா ஆத்தர் சொல்றது, எப்படி ஒரு பழத்தை சாப்பிடும் போது அதுல இருக்க ஒரு பார்ட் மட்டும் அழுகி போயிருந்தா அதை இக்னோர் பண்ணிட்டு நல்லா இருக்க பார்ட்டை இன்னொரு பக்கம் கடிச்சு சாப்பிடுறோமோ அதே மாதிரி தான் நீங்க சோஷியல் மீடியால ஒரு இன்ஃபர்மேஷனை கன்சியூம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் நின்னு யோசிங்க, இது நமக்கு தேவையான விஷயம் தானா அப்படின்னு. இத பண்றதுனால நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னால ஏற்படுற டிப்ரெஷன், சோஷியல் என்சைட்டின்னு எல்லாமே கிளியர் ஆக ஆரம்பிக்கும். ஒரு மைண்ட் கிளாரிட்டியோட கோல்ஸ் நோக்கி ஓட ஆரம்பிப்போமா. இதனால தான் உலகத்துல இருக்க மிகப்பெரிய நிறைய பிசினஸ் மேன், சக்சஸ்ஃபுல் பீப்புள்னு ஆரம்பிச்சு சோஷியல் மீடியால நியூஸ்ல அவங்கள பத்தி என்ன போயிட்டு இருக்குன்னு பார்க்க ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட்டை அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இதனால அவங்களுடைய வேல்யூபிளான டைமும் மைண்டும் டிஸ்டர்ப் ஆகாம இருக்கும். நிறைய கிரேட்டான ஐடியாஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ்ல மைண்ட் கிளாரிட்டியோட ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா, கெட்டிங் அவுட் ஆஃப் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட். உங்களுக்கு மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் கிளாரிட்டி உங்களுடைய பிரெயின்ல ஏற்படணும்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய நீங்க யூஸ் பண்ற பொருட்களுக்கு நீங்க எந்த விதமான அட்டென்ஷனையும் மற்றவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்க கூடாது. இந்த காரையோ இல்ல இந்த பைக்கையோ வாங்கினாதான் நம்மள பல பேர் திரும்பி பார்ப்பாங்க. இது மாதிரியான பிராண்டட் ட்ரெஸ் வாங்கி போட்டாதான் 4 பேர் நம்மள மதிப்பாங்க அப்படின்றத மைண்ட்ல இருந்து எடுத்துட்டு நமக்கு எந்த கார் பிடிச்சிருக்கு, எந்த பைக் பிடிச்சிருக்கு, எந்த ட்ரெஸ் வாங்கி போட்டா நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்னு யோசிக்க ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆத்தர் நம்ம கிட்ட சொல்றாரு. உதாரணத்துக்கு சைனீஸ் பிலாசபரான குவின்சி என்ன சொல்றாருன்னா, ஒரு பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் தன் கிட்ட இருக்க பொருளாசைனால பொருட்களுக்கு அடிமையாக மாட்டான். பொருள் தான் அவன் ஜெயிக்க அவன் பின்னாடி அடிமையாகி வந்துகிட்டே இருக்கும்னு சொல்றாரு. சிம்பிளா ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, ஸ்டார்ட் லிவிங் சிம்பிள் லைஃப் ஸ்டைல். உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கு மட்டும் பொருட்களை வாங்க ஆரம்பிங்க. அவன் பார்க்கணும் இவன் பார்க்கணும்னு எக்ஸ்பென்சிவ் அண்ட் பிராண்டட் பொருட்கள் மேல விழுந்து வாழ்நாள் முழுக்க அதை மெயின்டைன் பண்ணவும் இஎம்ஐ கட்டவும் ஓடாதீங்க. யாருடைய அட்டென்ஷனும் உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைச்சாலே நம்ம மனசுல தானா அந்த மன அமைதியும் மைண்ட் கிளாரிட்டியும் வருமாம். உதாரணத்துக்கு ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரியில இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை பார்க்கலாம்.
ஒரு கிராமத்துல ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்கு ரெகுலரா 3 பேர் வந்துட்டும் சாமி கும்பிட்டும் போறாங்க. ஒரு நாள் 3 பேரும் பயங்கரமா வேண்டிக்கிறாங்க, எனக்கு அது வேணும் இது வேணும்னு. இதை கேட்டுட்டு அந்த சாமியோ, இவங்க இவ்வளவு நாள் நமக்காக கோயில் வராங்களே, இவங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு யானையோட உருவத்துல அந்த 3 பேர் முன்னாடியும் வந்து நின்னு என்ன வேணும்னாலும் கேளுங்க, உங்களுக்கு எதா இருந்தாலும் தரேன்னு சொல்றாங்க. அதுக்கு ஒருத்தர் தங்கம் வேணும்னு கேக்குறாரு, இன்னொருத்தர் வீடு வேணும்னு கேக்குறாரு, இன்னொருத்தர் 10 கார் வேணும்னு கேக்குறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு அந்த யானை உருவத்துல இருந்த அந்த சாமி, சரி உங்களுக்கு நீங்க கேட்டது எல்லாமே தரேன், என் வாளை பிடிச்சுக்கோங்க, உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு ஒருத்தர் பின் ஒருத்தர்னு பிடிச்சுக்கிறாங்க. அந்த யானையும் வானத்துல பறக்க ஆரம்பிக்குது. ரொம்ப நேரம் வானத்திலே பறந்துட்டு இருந்த அப்போ கடைசியில இருக்க ஒருத்தன் கேக்குறான், நாம போற இடத்துக்கு போய் சேர்ந்தா எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு. அதுக்கு அந்த யானையுடைய வாளை பிடிச்சிட்டு இருந்த ஃபர்ஸ்டா இருந்தவன் என்ன சொல்றான்னா, டே நம்ம சாமியை நம்படா அப்படின்னு சொல்லி நிறைய கிடைக்கும்னு அந்த பொருள் மேல இருக்க ஆசையினால யானையுடைய வாளை பிடிக்க மறந்து கையை விரிக்கிறான். நட்ட நடு வானத்துல அவனை நம்பி இருந்த மீதி 2 பேரும் கீழே விழுந்து பெரிய அடியும் காயமும் அவங்களுக்கு ஏற்படுது. கிடைக்க இருந்த பொருளும் கிடைக்காம அவங்க கிட்ட இருந்த உயிரும் கொஞ்ச நாள்லயே அவங்களை விட்டு போயிருது. அதனால நம்மளுடைய வாழ்க்கையில என்னைக்குமே எந்த ஒரு பொருளாசையும் நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம ஆசைப்படுற கோல்ஸ் அடைய தடையா என்னைக்குமே இருந்துடவே கூடாதுன்னு ஆதர் நம்ம கிட்ட சொல்றாரு. லிஸ்ட்ல இருக்க 3வது ஸ்டெப் என்னன்னா பில்ட் a routine. உங்களுடைய உடம்பு ஒரு விஷயத்துல ஆல்ரெடி ஃபெமிலியரா தினம் ஒரே விஷயத்த பண்ணிட்டே இருந்தா நம்ம பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு பழக ஆரம்பிச்சு அது பண்ண சொல்ல எல்லாம் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்குமாம் நம்மள அறியாமையே. உதாரணத்துக்கு நீங்க முதல் தடவை ஒரு சைக்கிளையோ இல்ல ஒரு பைக்கையோ ஓட்டி பழக சொல்ல இருந்த பயம், அதாவது ஐயோ இப்ப பிரேக் அடிக்கணும் இல்லனா கீழே விழுந்துருவோம்னு அன்னைக்கு பதட்டப்பட்ட நம்ம பிரெயின் நாம அதை தினம் பண்ண அதுக்கு ரிலாக்ஸ்ட் ஆக ஆரம்பிச்சு எப்ப பிரேக் அடிக்கிறோம் எப்ப கியரை சேஞ்ச் பண்றோம்னு தெரியாம எதையோ நினைச்சிட்டு அசால்ட்டா போயிட்டே இருப்போம். இததான் மசில் மெமரின்னு ஆத்தர் நம்ம கிட்ட சொல்றாரு. நீங்க ஆசைப்படுற விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா தினம் செய்ய ஆரம்பிங்க, அதுக்கு பிராக்டிஸ் எடுக்க ஆரம்பிங்க. முதல் தடவை அதை ஆரம்பிக்க சொல்ல கண்டிப்பா பயமா தான் இருக்கும். இன்னைக்கு பல மேடைகள்ல பேசி பலருடைய கைத்தட்டுகளை வாங்குற பல பேர் முதல் தடவை ஸ்டேஜ்ல ஏற சொல்ல பயப்பட்டவங்க தான். அந்த விஷயம் அவங்களுக்கு ரொட்டீனா மாறும்போது பயமே இல்லாம போயிடும். நீங்களும் இன்னிலிருந்து ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அது எவ்வளவு குட்டியா சில்லியா இருந்தாலும் பரவாயில்லன்னு ஆத்தர் சொல்றாரு. இந்த 3 விஷயத்தையும் இந்த பிஸியான டெக்னாலஜி உலகத்துல டே டு டே லைஃப்ல தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டே வரும்போது நம்மள அறியாம ஒரு மன உறுதி, சந்தோஷம், எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுன்னு பல பெனிஃபிட்ஸை நாம உணர ஆரம்பிப்போம். எந்த ஒரு டஃப்பான சிச்சுவேஷனையும் காமா ஹேண்டில் பண்ண முற்படுவோம். இன்னைக்கு வீடியோல சொன்னதை எல்லாத்தையும் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி பாருங்க. நானும் உங்களுக்கு தொடர்ந்து நிறைய ஹெல்ப்ஃபுல்லான வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டே வரேன். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை தந்தா மட்டும் போதும். உங்களுக்கு என்னைக்காச்சும் நீங்க பேசணும்னு ஆசைப்படுறவங்க கிட்ட என்ன பேசுறதுனே தெரியாம டாபிக் இல்லாம முழிச்சிட்டும் ஆக்வர்டா ஃபீல் பண்ணிட்டும் இருந்திருக்கீங்களா? உங்களுக்கு பிடிச்சவங்களோட கான்ஃபிடென்ட்டா பேச 3 பவர்ஃபுல்லான வழிகளை நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஒரு வீடியோவா போட்டிருக்கோம். மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. நான் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் இதே மாதிரியான வீடியோஸோட சந்திக்கிறேன்.